உங்க வீட்டுக்காரர் ஏதாவது மிரட்டினாங்க அது அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தானே. இப்பவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? அந்த கூப்பனை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் டிஸ்கஷன். இப்போ இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று முக்கியம், உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க. ஏதாவது மிரட்டினாங்க அது அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள், அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தரதுனாலதான் இந்த ஆட்சி தொடரும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரலா இருக்கு. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.